சீதப்பரப்பநல்லூரில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் வழங்கினார். கொசுக்கள் உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை, மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு குறைவு என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். சீதப்பரப்பநல்லூர் பஞ்சாயத்து சமத்துவபுரம் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் 43 பயனாளிகளுக்கு ரூபாய் 15.08 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இம்முகாமில் சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, மகளிர் திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் போன்ற பல்வேறு துறைகளின் செயல்முறை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் பேசும்போது, வீடுகள் இல்லாதவர்கள் வீடுகள் வேண்டி விண்ணப்பங்களை தங்களது பஞ்சாயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்த பின்னர் வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாவட்டத்தில் 1460 குளங்கள் உள்ளன. பசுமை நிறைந்த மாவட்டமாக இருப்பதால் டெங்கு கொசு உற்பத்தியாகாமல் இருப்பதற்கு சுகாதார தூய்மை பணியாளர்கள் தங்களது பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருவதால் கடந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு ஒற்றை இலக்கமாக குறைந்துள்ளது. மழை காலங்களில் தங்களது வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை நீர் தேங்கி இருக்கும் இடங்களுக்கும் ஆற்றங்கரைக்கும் நீர்நிலைகளுக்கும் செல்ல அனுமதிக்காமல் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இதில் நெல்லை ஆர்டிஓ கண்ணா கருப்பையா, திட்ட இயக்குநர் சரவணன், மகளிர் திட்ட அலுவலர் லக்குவன், சமூக பாதுகாப்பு திட்டம் தனி துணை ஆட்சியர் ஜெயா, துணை ஆட்சியர் பயிற்சி ஜெபி, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் கீதா ராணி, பஞ்சாயத்துகளின் உதவி இயக்குநர் அனிதா, தாசில்தார் மாணிக்க வாசகம், சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் பார்வதி, சீதப்பரப்பநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன், ஆர்ஐ சுடலையாண்டி, விஏஓக்கள் முத்துக்குமாரி, சரவண சக்தி, மகாராஜன், பஞ்சாயத்து செயலாளர் முருகன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.